ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14 அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு 2 மாதத்துக்கு அதிசார பெயர்ச்சியும் இருக்குது. அதிசாரம்னா என்ன, வக்ரம்னா என்ன? ஏன்னா முதல்ல அதிசாரமாக போவார், அப்புறமா வக்ரகதியில் பின்னோக்கி வருவார், மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வருவார். இந்த அதிசார பயிற்சியும் வக்ர பயிற்சியும் உண்மையான நிகழ்வுகளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதிசார பயிற்சி அப்படிங்கிறதும் சரி, வக்ர பயிற்சியும் அப்படிங்கிறதும் சரி, இல்யூஷன். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க. ஒரு ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் வீடுகள்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். அதாவது பின்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ட்ரெயினில் போயின்னு இருக்கும்போது இன்னொரு ட்ரெயின் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயின் இப்படி பின்னாடி போகும், நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு இல்யூஷன். அந்த ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு. அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறதுனால, ரிலேட்டிவாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம முன்னாடி போகிற மாதிரி தெரியும். இந்த கான்செப்ட் தான் இந்த குரு அதிசாரமும் வக்கரமும். இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது குரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு மூமெண்ட் இல்யூஷன் தான். அதுக்கப்புறமா வக்கரகதி அடையும் பொழுது வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றதுங்கிறது சூரியனை பொறுத்து. இது ரெண்டுமே சூரியனை பேஸ் பண்ணி தான். சூரியனை கருத்தில் கொண்டு குரு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது இந்த குரு பார்க்குறதுக்கு பின்னோக்கி நகர மாதிரி இருக்கும். அதனால் வக்ர பயிற்சின்னு பேர். இந்த வக்ர பயிற்சி பலன்கள்னு இது ஒரே ராசிக்குள்ளே இருந்தால் வக்ர பலன்கள், ஒரே ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பின்னோக்கி நகரும் பொழுது வக்ர பயிற்சி பலன்கள். இது ரெண்டும் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14 ராத்திரி 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற குரு பகவான் மே மாதம் 14 அக்டோபர் மாதம் 18 2025 அக்டோபர் 18 வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார். அக்டோபர் 18 அன்னைக்கு கடக ராசிக்கு அதிசார பயிற்சியாக போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி நகருது, ஃபாஸ்ட், ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் மோஷன். அது கடக ராசியில் போக போகிறாரு. அந்த இடத்துல தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக நற்பலன்களை அதிகப்படியாக வாரி வழங்குவார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்னா, அக்டோபர் 18 மதியம் 2 மணி 5 நிமிடத்திலிருந்து நவம்பர் மாதம் 11 இரவு 9 மணி 30 நிமிடம் வரை கடகராசியில் இருப்பார். அதுக்கப்புறமா வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் 11 டிசம்பர் 5 வரைக்கும் கடகராசியில் இருப்பார். டிசம்பர் 5 2025 மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வக்ரகதியில், அதாவது இங்கே போயிட்டு வக்ரத்தில் பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறமா மிதுன ராசிக்குள்ளே வக்ரகதியில் பின்னோக்கி பயிற்சி ஆகிறார். இதுதான் வக்ர பயிற்சி. இந்த வக்ர பலன்கள் பிட்வீன் நவம்பர் மாதம் 11 டிசம்பர் 5 வரைக்கும் ஒரு பலன் இருக்கும். டிசம்பர் 5 ஜனவரி கடைசி வரைக்கும் மிதுன ராசிலேயே வக்கரமாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் தனியாக வீடியோஸ் நம்ம போட போகிறோம், பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாறுதலான பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த ஜனவரி மாதம் வக்கரகதி நிவர்த்தி அடையும் பொழுது 2026 அதுலேருந்து மே மாத கடைசி 2026 வரைக்கும் நேர்கதியில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடகராசிக்குள்ளே உச்ச பலத்தை அடைவார். அதுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம். இந்த காலகட்டத்தில், அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடகராசிலேருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் 5 மிதுன ராசிக்குள்ளே வர வரைக்கும் வக்கர காலத்துலேயும் சரி, இந்த மிதுன ராசியிலே இருக்கிற காலத்துலேயும் சரி, உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் பேஸ்ட் ஆன் யுவர் ஜனன கால ஜாதகம். ஏன் இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த கோச்சாரத்தில் குரு வக்கர காலம் அமோகமான பலன்களாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு நேர்கதியில் போயிட்டுருக்காரு, வக்கரம் இல்லை அப்படின்னா இங்கே வக்கர காலம் சங்கடத்தை கொடுக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் 12 ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இந்த 12 ராசிக்குமே இன்க்ளூசிவ் ஆஃப் கன்னி,
கும்பம், மீனம் இருக்கிறதுலே இப்போ கஷ்டப்படுற ராசிகள் இந்த 3 ராசி தான் மெயின். சிம்மத்தையும் சேர்த்துக்கணும். சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் இந்த 4 ராசிகள் தான் ரொம்ப கஷ்டமான ராசிகள், கஷ்டப்படுற ராசிகள். இவாளுக்கே கூட இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அபவ் 75%. அப்படின்னா ரிஷப ராசிக்கோ இல்லை விருச்சிக ராசிக்கோ இல்லை கடகராசிக்கெல்லாம் எப்பேற்பட்ட யோகத்தை தரும்னு பார்த்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி ராசி பலன்கள் அனைத்திலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அமோகமான பலன்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குருவின் அருளால், ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வரப்போகிறார், தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அதனால் குருவின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும், ராகு கும்பராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்க போகிறோம். வாருங்கள், சந்தோஷமான அனுபவங்களை பெறுவோம் குரு பயிற்சியின் மூலமாக. சிம்ம ராசி, அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 8 கூடிய அதிபதி குரு. இந்த 5, 8 கூடிய அதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியே குரு தான். அதனால் உங்களுக்கு முன்ஜென்ம புண்ணியம் அதிகமாக இருக்கும். குரு உங்களுக்கு இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் 12ஆம் இடத்துக்கு வருவார். மறுபடியும் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு உங்களுடைய அந்த கௌரவமான செயல்பாடுகள், கௌரவமான பேச்சுக்களை பேசி காரிய வெற்றி ஏற்படுத்துவீர்கள். யாராவது உங்கள் பேரில் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேரில், உங்களுடைய பையன் பேர்லையோ இல்லை பொண்ணு பேர்லையோ, உங்கள் மனைவி பேர்லையோ இல்லை உங்கள் கணவர் பேர்லையோ வழக்கு தொடுக்கிறேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இல்லை கோர்ட்டில் கேஸ் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். உங்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். திருமணம் ஆகிடுது சார், என் பொண்ணுக்கு திருமணம் ஆகிட்டு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகிடுது சார், இனிமேல் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வம்ச விருத்தியை ஏற்படுத்தி கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷம் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக கேஸ் நடந்துட்டுருக்கு சார். எங்கள் கிராமத்தில் ஒரு 25 ஏக்கர் எங்கள் பங்காளிங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அவங்க பேரில், இது வரைக்கும் தீர்ப்பு வரல சார் அப்படின்னா இப்போ அவங்க வருவாங்க. கோர்ட்லேருந்து வராது, அவங்க பங்காளிகள் வருவாங்க. மாமா நான் தப்பு பண்ணிட்டேன், மச்சான் நான் தப்பு பண்ணிட்டேன், சித்தப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த சொத்து வேண்டாம், ஏன்னா இந்த சொத்துனால எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, எங்கள் மனைவிக்கு ஏகப்பட்ட செலவாயிடுது, அதனால் இந்த சொத்து நான் திருப்பி கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க, நம்ம மறுபடியும் ஒத்துமையாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு. அதனால் சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இது பூர்வீக சொத்தாக இருந்தால் இன்னும் நல்லது. அதே சமயம் உங்கள் பூர்வீக இடத்துல, உங்கள் ஊரில், உங்களுடைய பிறந்த ஊரில் இல்லை முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்குன்னா அந்த கும்பாபிஷேக கமிட்டிக்கு உங்களை தலைவராக போட்டு, வீட்டில் இங்கே 1008 பிரச்சனை இருக்குது, நீ வெளியில் போய் ஊருக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கான்னு உங்கள் வீட்டில் மனைவி திட்டுவாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, இதை பண்ணுங்கள், வீட்டு பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். அதாவது ஊருக்கு உபகாரியாக இருங்கள், வீட்டு பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். அதுக்குண்டான பிரச்சனைக்குண்டான தீர்வு குடும்பத்திலேயே கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் இருக்கும் குலதெய்வ கோயிலையோ இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரதான கோயிலையோ உங்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடத்தி புனரோத்தானம் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் குருவின் பார்வை பலம், அதாவது விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், பண வரவு போன்ற விஷயங்களால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்து போன தம்பதிகளுக்குள் மன வேற்றுமை காரணமாக நான் தப்பு பண்ணிட்டேன்னு என் கணவர் ஒதுக்கி வச்சிட்டாரு, என் கணவர் தப்பு பண்ணிட்டாரு நான் ஒதுக்கி வச்சுருக்கேன், என் மனைவி தப்பு பண்ணிட்டான்னு நான் ஒதுக்கி வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் ஏற்படுறதுக்கு குரு சாதகமாக இருப்பார். அதாவது ஊரையே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு
புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சனியும் அஷ்டம சனியாக இருந்தாலும் குரு பார்வை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அஷ்டம சனி எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் சமாளிக்கும் ஆற்றலை மட்டும் இல்லாமல் அந்த எதிரிகளிடமே மனமாற்றத்தை இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெருமிதமான வாழ்க்கை அமையும். குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை, நல்லவர்களால் குடும்பத்தில் சேர்க்கை ஏற்படும். நல்லவர்களுடன் சொத்து சேர்க்கை மட்டுமல்லாமல் நல்லவர்களுடன் நட்பு சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்களுக்கு 85% தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். முருகனை தினமும் வேல்மாறல் கொண்டு வழிபட வேண்டும். அதே சமயம் வேல்மாறல் மட்டும் இல்லாமல் சோமாஸ்கந்த மூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தினா அப்பா அம்மா சிவன் பார்வதி கூட இருக்கக்கூடிய முருகன், குழந்தை முருகன், அந்த தெய்வம் எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு சென்று தேடி சென்று அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை வழிபட வேண்டும். அப்படி வழிபடுவதன் மூலமாக உங்கள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை அந்த சோமாஸ்கந்தன் ஏற்படுத்தி கொடுப்பான். உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதை தவிர இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் துணை நிற்க வேண்டும். தனிப்பட்ட ஜாதகம், ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு பெயர்ச்சினால் மட்டுமல்லாமல் ராகுகேது பயிற்சியினாலும் சனி பெயர்ச்சியினாலும் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசி நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி சார்ஜஸ் உண்டு. இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் குரு பகவான் கொடுத்திட வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.